ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு அழகான 2 BHK வீடு. 4.5 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிற ஒரு அழகான வீடு. எலிவேஷன் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ரிச்சாக இந்த வீடு இருக்க போகுதுன்னு. இந்த வீடு அமைந்திருக்கிற இடம் கீரநத்தம், ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஐடி பார்க். கீரநத்தம் ஐடி பார்க் 3.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சரவணம்பட்டி மெயின் ஜங்ஷன், சத்தியமங்கலம் ரோடு. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் குறைன்னு சொல்கிறதுக்கு 0.1% கூட எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு செம ஒர்த்தாக, செம குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாரு இந்த வீடு. உள்ளே வந்தால் டபுள் மெட்டல் கேட், லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்து அது லைட் கலர் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பில்லர் பார்த்தாவே தெரியும் இந்த வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு. 1.25க்கு 2 அடிங்கிற சைஸில் பில்லர் அமைச்சிருக்கிறாரு. மொத்தம் 12 ராடு கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு பில்லருக்கும். நல்லா இதுக்கு மேலே மூணு வீடு இதுக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு இந்த இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. பில்டிங்க்கு செட்பேக் ஏரியா கொடுத்து, நல்ல செட்பேக் ஏரியா கொடுத்துருக்குறாரு. கொடுத்து நீட்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேசியஸாக, காத்தோட்டமாக, ஏர் சர்க்குலேஷன், ஏர் அண்ட் லைட் சர்க்குலேஷன் நல்லா வர மாதிரி கொடுத்துருக்காரு. பெரிய கார் பார்க்கிங், 21க்கு 21 சைஸ் 2 கார் தாராளமாக நிறுத்தலாம். மெயின் டோர் டீக்வுட் டோர், மரம் இவரே வாங்கி கார்பெண்டர் வச்சு ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு இந்த வீடு அவரோட ஓன் யூஸுக்காக கட்டின வீடு. மெயின் டோர் ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் ஸ்டெப்ஸ் லே பண்ணியிருக்கிறாரு. விண்டோ ப்ளஸ் உங்களுக்கு மெயின் டோர் எல்லாமே டீக்வுட் டோர்ஸ். உள்ளே வந்தால் ஃபால் சீலிங் கிராண்ட் அண்ட் ரிச்சாக நீட்டாக டிசைன் பண்ணி அதில் ஒரு ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காரு. அந்த ஹேங்கிங் லைட்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 16க்கு 16 சைஸ் ஹால். அதில் டீக்வுட்லேயே டிசைன் பண்ண விண்டோஸ், ஃபுல்லாகவே ஏர் சர்க்குலேஷன் நல்லா. ஃபால் சீலிங் அமைச்சு அதுக்கு ஜிப்சம் ஷீட்டில் டிசைன் பண்ணி லைட் எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்து எல்இடி லைட் செட் பண்ணியிருக்காரு. டிவி யூனிட் கம்பைன்ட் வித் பூஜா யூனிட்டோட வந்துடும். இது 4.25 சென்ட் 33க்கு 55ங்கிற மனை அளவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைந்த வீடு. டைல்ஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. கிச்சன் ஃபுல்லாகவே சரௌண்ட் பண்ணி டைல் லே பண்ணியிருக்காரு. நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேசியஸான விண்டோ கொடுத்துருக்காரு. மாடுலர் கிச்சன் வித் இம்போர்ட்டட் சிங்க். டேபிள் டாப்புக்கு வந்து கிரானைட், ரிச்சான கிரானைட்டில் லே பண்ணியிருக்காரு. பிளாக் கலர் கிரானைட்டு. பேஸ் கேபினெட், வால் கேபினெட் எல்லாம் சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்குறாரு. க்ராசரிஸில் நம்ம வச்சுக்கிற மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கிறது. கிச்சனையும் டைனிங்கும் செப்பரேட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரானைட் ஒர்க் அந்த அளவுக்கு மோல்டு பண்ணி கட் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. 10க்கு 16 சைஸில் கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்கு. ஹால் 16க்கு 16 சைஸ் ஹால் வித் டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் வந்துடும். வித் ஃபால் சீலிங், 3 சைடு விண்டோ வந்துடுது. ஹாலில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸ் வித் அட்டாச்டு பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் 5க்கு 7ங்கிற இதில் ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. கிட் பெட்ரூமுக்கும் அதே சைஸ் பாத்ரூம் கொடுத்துருக்குறாரு. 5க்கு 7ங்கிற சைஸில் 2 பாத்ரூம் முன்னாடியும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி ஒரு 4க்கு 4 சைஸில் ஒரு ஏரியா விட்டு அதிலிருந்து பாத்ரூம் உள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்கிறாரு. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாரு. வார்ட்ரோப் மிஸ்ஸிங், வார்ட்ரோப் மட்டும் வராது. லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்குறாரு. நம்ம பொருளெல்லாம் வச்சுக்கிற மாதிரி குவாலிட்டியான இன்டீரியர், குவாலிட்டியான பில்டிங் மெட்டீரியல், குவாலிட்டியான பாத்ரூம் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். க்ளாசெட்லேருந்து வாஷ் பேசின் ப்ளஸ் பைப் ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்குது. 11 அடிக்கும் டைல் லே பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே 2க்கு 4 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூமே 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்குறாரு. விண்டோஸ் ஆல்சோ டீக்வுட்டில் பண்ண விண்டோஸ். இவரோட சொந்த யூஸுக்காக இந்த வீடு கட்டினார். ஸோ ரொம்ப கிராண்ட் அண்ட் ரிச்சாக கரூர் மணலில் கட்டின வீடு தான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே. பியூர் செங்கல் அண்ட் கரூர் மணலில் கட்டின வீடு. 2 பெட்ரூமுக்குமே போதுமான அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்குறாரு. மேலே லாஃப்ட் கவரிங் வந்துடும். எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே நாட்டிக்கும் சிங்கிள் 0 வால்ட் பல்புலேருந்து எல்லாமே இவரே மாட்டி கொடுத்துருக்குறாரு. வீடு பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதுலேருந்தே வீடு பிடிக்கும். அந்த அளவுக்கு எந்த குறையும் இல்லாத வீடு. நல்ல ஒரு காத்தோட்டமான ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற வீடு. போதுமான அளவுக்கு டவல் ஹேங்கிங், ஷவர் ப்ளஸ் க்ளாசெட் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக கொடுத்துருக்குறாரு. இந்த ஏரியாவில் சென்ட் 11 லேக்ஸ் போயிட்டுருக்கு. 4.25 சென்ட்டில் அமைஞ்சிருக்கு. 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வித் இண்டிவிஜுவல் போர்வெல்,
நல்ல தண்ணி கனெக்ஷன் இவரே எடுத்து கொடுத்துருவாரு. டிடிசிபி அப்ரூவ்ட் சைட். உங்களுக்கு டோர்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இது பண்ணியிருக்கிறான்ட்டு. ஈவன் லாக்ஸ் ஆல்சோ பிராண்டட் லாக் தான் போட்டிருக்காரு. இது வீட்டோட மதிப்பு 1 crore, 1 கோடி, நெகோஷியபிள். அரௌண்ட் ஐடி பார்க் ஏரியாவில் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது அருமையான வீடு. இன்னர் ஸ்டேர் கேஸ், அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து அது கிரானைட் லே பண்ணி கீழே 7000 லிட்டர்ஸ் சம் கொடுத்துருக்காரு. மேலே 1000 லிட்டர்ஸ் 2 இண்டிவிஜுவலாக டேங்க் கொடுத்துருக்குறாரு. மெட்டல் டோர், சேஃப்டி டோர் கொடுத்து அமைச்சிருக்காரு. எலிவேஷன்ஸ்க்கெலாம் செயின்ட் கோபின் கிளாஸில் ஃபிட் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 1 கோடி ரூபாய், 1 CR. இந்த வீட்டை பற்றி உண்டான டீட்டெயில் வேணுன்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். எகைன் நான் சொல்கிறேன், ரொம்ப குவாலிட்டியான வீடு. 1 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.